ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்குமே வந்துட்டு காலை வணக்கங்கள். பார்த்தீங்க அப்படின்னா, காலையிலே வந்துட்டு குக்கிங் வேலை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இன்னைக்கு வந்துட்டு டே இன் மை லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னையோட டே வந்துட்டு எப்படி போகுது? இன்னையோட டேன்னு மட்டும் இல்ல, இனிமேல் டே இன் மை விளாக் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். தினமும் வந்துட்டு வீடியோ எடுத்து அதை வந்துட்டு அப்லோட் பண்ணலாம். என்னென்ன புதுசாக சமைக்கிறேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு எது புதுசாக சமைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. காலையிலேக்கு வந்துட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கிச்சனுக்கு வந்தாச்சு. கிச்சனுக்கு வர்றதுக்கு முன்னாடியே 1 மணி நேரம் ஆயிரும் எனக்கு வேலை. என்னை வாசல் கூட்டி கோலம் எல்லாமே போட்டு விட்டுட்டு, குப்பை எல்லாமே கூட்டி டஸ்ட்பினில் போட்டுட்டு, அதுக்கப்புறம் தான் வந்து வீட்டுக்குள்ளே வர முடியும். வந்ததுக்கப்புறம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குக்கிங் வேலை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாச்சு. இன்றைக்கி காலையிலேக்கு வந்துட்டு ரவை உப்புமா வந்து செய்ய போகிறேன். சிம்பிளாக வந்துட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இட்லிக்கு வந்துட்டு மாவு வந்து இல்லை. இன்றைக்கி தான் அரிசி வந்து ஊற வச்சு நான் வந்துட்டு இட்லி மாவு வந்துட்டு அரைக்கணும். இன்றைக்கி என்னமோ சுபஸ்ரீ வந்துட்டு காலையிலே கிச்சனில் வந்து உக்காந்துருக்கா. பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு என்னமோ சமைச்சு கொடுக்குற மாதிரி அவளோட கொஞ்சம் நேரம் கொஞ்சம் விளையாடிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா குக்கிங் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாச்சு. பிள்ளைங்களுக்கு வந்துட்டு ஆனுவல் லீவ் வந்து முடிஞ்சு இப்போ ஸ்கூல் வந்துட்டு ஓப்பன் ஆக போகுது. சுபஸ்ரீ வந்துட்டு 3rd to 4th வந்து போகிறா. அஸ்விதா வந்துட்டு 5th 6th ஸ்டாண்டர்ட் பக்கத்தில் உள்ள ஸ்கூலில் வந்துட்டு மாற்றணும். பார்த்திங்கன்னா அஸ்விதாவுக்கு வந்துட்டு 6ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு வந்து டிசி வந்து வாங்க சொல்லியிருக்காங்க. டிசி வாங்கிட்டு அப்படியே வந்துட்டு அவளை இங்கே வந்துட்டு பெரிய ஸ்கூலில் வந்துட்டு எப்போ ஜாயின் பண்ணுறது என்ன அப்படிங்கிறத வந்துட்டு கேட்டுட்டு முடிஞ்சால் அப்போவே வந்து ஜாயின் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வரணும். பிள்ளைங்களுக்கு டிஃபன் பாக்ஸ், வாட்டர் கேன், லஞ்ச் பேக் இது எல்லாமே வந்துட்டு அமேசானில் வந்துட்டு ஆர்டர் வந்து போட்டிருக்கேன். இன்னும் வர காணும். வந்தோன்னா பார்த்திங்க அப்படின்னா பயங்கர என்ஜாய்மெண்ட் ஆயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு இந்த 2 அடுக்கு டிஃபன் பாக்ஸ் வந்து கொடுத்துட்ருந்தேன் முன்னாடிலாம். அந்தளவுக்கு வேண்டாம், அது வந்து ரொம்ப என்ன சொல்கிறது வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. அது ஏதோ பெரிய ஆளுக வந்துட்டு ஆஃபீஸ்க்கு போகிற சாப்பிட்ற மாதிரி அது நல்லா இல்லை. அதனால சரி சிம்பிளாக வந்துட்டு கொஞ்சம் ஹாட் பாக்ஸ் மாதிரியே நல்லா இருக்கிற ஒரு பாக்ஸாக வந்து ஆர்டர் போட்டிருக்கேன். வந்தோன்னே காட்டுறேன். இப்போ வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாமே உப்புமாவுக்கு கட் பண்ணிவிட்டு பால் வந்து காஞ்சிருச்சு. நெஸ்கஃபி அந்த காஃபி பவுட்ரு போட்டு தான் வந்துட்டு காஃபி வந்து போட்டேன். சுபஸ்ரீயும் நானும் எழுந்திரிச்சு ப்ரஷ் பண்ணி ஃப்ரெஷ்அப் ஆகி வந்தாச்சு. அஸ்விதா வந்து தூங்கிட்டு இருந்தா. அதனால் சுபஸ்ரீக்கும் எனக்கும் மட்டும் காஃபி வந்து போட்டேன். ஆனால் சுபஸ்ரீ வந்துட்டு காஃபி வந்து குடிக்க மாட்டேன்ட்டா. இந்த காஃபி குடிக்கிற டயத்துலையாவது நம்ம வந்துட்டு வெளியில் உட்காந்து ரிலாக்ஸாக கொஞ்சம் நேரம் இயற்கை காற்றை வாங்கிட்டு அப்படியே வந்துட்டு உட்காந்து காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே காஃபி போட்டால் வெளியில் வந்துட்டு வந்துடுவேன். ரொம்ப நேரம் ஃபேனில் இருக்கிறது எனக்கு பிடிக்காது. கொஞ்சம் நேரமாவது வெளியில் வந்துட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவேன். எப்போவுமே வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிறது எனக்கு வந்துட்டு அந்தளவுக்கு பிடிக்காது. வீட்டிலே தான் இருப்பேன். ஆனால் எனி டைமும் வீட்டு உள்ளுக்கே வந்துட்டு இருக்க மாட்டேன். கொஞ்சம் நேரம் வெளியில் அப்படியே வந்துட்டு ரிலாக்ஸாக அந்த கோழி, அதுக்கப்புறம் இந்த இயற்கை காற்று அப்படின்னு சொல்லிட்டு இதை அப்படியே வந்துட்டு அப்படியே ரசித்து ஃபீல் பண்ணி அப்படியே பார்த்துட்ருப்பேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா சுபஸ்ரீ வந்துட்டு சைக்கிளில் ஏறி உட்காந்து விளாண்டுட்டு இருந்தா. சைக்கிள் வந்துட்டு பஞ்சர் ஆகிருக்கு. அதை வந்து ரிப்பேர் பண்ணி பார்க்கல. தொடர்ந்து இங்கே ஆக்சிடெண்ட் ஆகுது அப்படிங்கிறதுனால பிள்ளைங்களுக்கு சைக்கிள் வந்து வெளியில் ஓட்டுறதுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வச்சுருக்கோம். ஏன்னா பிள்ளைங்க வந்துட்டு திடீர்னு சைக்கிளை ஓட்டிட்டு ரோட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னா அது வந்துட்டு ரொம்ப ரிஸ்க்கு. அதனால் சரி அப்படின்ட்டு ரிப்பேர் பண்ணாமல் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு ரிப்பேர் பண்ணணும். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இவங்களை வந்து விளையாட விடும்போது நானும் பக்கத்துலேயே இருந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து விளையாட வச்சு வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வரணும். கொஞ்ச நேரம் தான் வந்து வெளியில் உட்காந்துருந்தேன். கால் வந்து நரவலி வந்து பிடிச்சிக்கிடுச்சு. ஐயோப்பா சாமி நடக்கவே முடியல. ஒரு மாதிரி அது ஒரு மாதிரியா ஃபீல் ஆகும் பார்த்திங்களா கால் நரவலி பிடிச்சா. அதுக்கப்புறம் நொண்டிக்கிட்டே வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலப்பருப்பு, வெங்காயம், அதுக்கப்புறம் பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு வதக்கிட்டு லைட்டாக உப்பு வந்து தூவி நல்லா வந்து வதக்கிக்கலாம். இந்த கல் உப்பு வந்துட்டு நல்லாவே வந்துட்டு என்ன சொல்கிறது உப்பு வந்துட்டு பயங்கரமாக கரிக்குது அந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் 1 கப் ரவை வந்து போட்டு அந்த எண்ணெய் வெங்காயத்தோடு நல்லா வந்து வறுபட வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1க்கு 2.25 கப் தண்ணி வந்து சேர்த்துக்கிட்டேன். 2 கப்பே நம்ம கரெக்டாக இருக்கும். நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து தண்ணி சேர்த்து இதை வந்துட்டு கலந்து விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கிச்சன் கவுண்டர் டாப்பில் இருக்கிறது எல்லாத்தையுமே வந்துட்டு சரி பண்ணி எடுத்து வச்சேன். பழைய சாதம் வந்திருக்கு. நேற்று வச்ச சாம்பார் வந்து சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு உப்புமா வந்துட்டு ரெடி ஆகிட்டுருக்கு. கொஞ்சம் நேரம் மூடி போட்டு அதை வந்துட்டு சிம்மில் வச்சோம் அப்படின்னா உப்புமா வந்துட்டு ரெடி. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ சாதம் வந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பானை இருக்குது. அந்த பானையில் வந்துட்டு 1 டம்ளர் ரைஸ் வந்து எடுத்துக்கிறேன். ஒரு உலக்கு சின்ன உலக்கில் 200 உலக்கு ரைஸ் அதை வந்து
எடுத்து கழுவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து சாதம் வந்து கையோட வந்து வச்சுறேன். சாதம் வச்சு முடிச்ச கையோட பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் பெட்ஷீட்டு, பில்லோ கவர் இதெல்லாமே இருக்குது. அதெல்லாம் வந்து துவைக்கணும். எப்போவுமே வந்துட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு போய் துவைக்கிறது, இல்லாட்டி ஃப்ரெஷ்அப் ஆகிறதுக்கு முன்னாடி துவைக்கிறது. இன்றைக்கி வந்துட்டு ஃப்ரெஷ்அப் ஆயே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வேர்க்க ஆரம்பிச்சுன்னா எனக்கு வந்துட்டு ரொம்ப பிடிக்கவே பிடிக்காது. ஒரு மாதிரியா இருக்கும் அது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உப்புமா இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் காளான் வந்துட்டு இருந்துச்சு. அதை வந்து எடுத்து அதில் கொஞ்சம் பச்சரிசி மாவு போட்டு அந்த டஸ்ட்டெல்லாம் போகும். அந்த கருப்பு கருப்பாக புள்ளி புள்ளியாக இருக்கும்ல, அந்த டஸ்ட்டெல்லாம் போகிறதுக்காண்டி தான் இந்த மாவு வந்து போட்டு அதுக்கப்புறம் கழுவி எடுத்துகிட்டு இதை வந்துட்டு பீஸ் வந்து கட் பண்ணி நான் வந்து எடுத்துக்கிட்டேன். எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காளான் மிளகு வறுவல் தான் வந்து செய்ய போகிறேன். அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 பெரிய வெங்காயம் வந்துட்டு நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துகிட்டு தக்காளி, பச்சை மிளகா, தக்காளி, அதுக்கப்புறம் பச்சை மிளகா வேணும்னா சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு பச்சை மிளகா எடுத்துக்கல. அதுக்கப்புறம் கருவேப்பிலை வந்து நான் வந்து எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாமே கட் பண்ணிவிட்டு சாதம் வந்துட்டு பார்த்திங்கன்னா சைடில் வந்துட்டு கொதிச்சுட்டு இருந்துச்சு. அதை ஒரு வாட்டி வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வந்து வச்சுட்டேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உப்புமா வச்சு நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து சாப்பிட போயிட்டேன். கூட்டிகிட்டே இருந்தேன். இந்த பசங்களாம் வரவே இல்லை. சரி நம்ம சாப்பிடுவோம், சாப்பிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் எந்திரிச்சு ஓடி போயிட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரிசியை வேகமாக போயிட்டு சாப்பிட தான் போகிறான்னு பார்த்தா அவள் வந்து தண்ணி எடுத்து வந்து எனக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களும் சாப்பிட்டாங்க. நான் சாப்பிட்டதுக்கப்புறம் இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு இதில் வந்துட்டு 2 டீஸ்பூன் வந்துட்டு மல்லி, 1 1/2 டீஸ்பூன் வந்துட்டு மிளகு, அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் வந்துட்டு சோம்பு, 1/4 டீஸ்பூன் வந்துட்டு ஜீரகம், 2 காஞ்ச மிளகா வந்து சேர்த்து இதை வந்துட்டு நல்லா வந்து வறுப்பட வச்சு எடுத்துக்கலாம். அதாவது வறுத்து எடுத்துக்கலாம். ஏதாவது உளறுவேன், சாரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட்டு வந்துச்சு. அது நல்லா அந்த அந்த மசாலாவோட ஃப்ளேவர் புகஞ்சு வரும் இல்லையா, அந்த டைமில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையும் ஒரு தட்டில் வந்து போட்டு வச்சுட்டு அதே கடாயில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய வெங்காயம், கருவேப்பிலை இது எல்லாமே சேர்த்து கொஞ்சம் உப்பு வந்து இதில் நீங்கள் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க. நான் வந்துட்டு இப்போ கொஞ்சம் உப்பு வந்து சேர்த்து நல்லா வந்துட்டு இதை வந்துட்டு வதக்கிக்கிறேன். இந்த கல் உப்பு பார்த்திங்கன்னா பெருசு பெருசாக இருக்குன்னு பயங்கரமாக கரிக்குது. அதனால் கொஞ்சம் தான் வந்து போடுற மாதிரி இருக்குது. ஏன்னா வந்துட்டு அது எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சுன்னா போச்சு அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு தக்காளி, நல்ல பழுத்த தக்காளியாக ஒரு தக்காளி வந்து சேர்த்து வதக்கி விட்றேன். வறுத்து வச்சுருந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு மிக்ஸி ஜாரில் வந்து மாற்றிக்கலாம். மாற்றிட்டு அதுக்கப்புறம் இதை வந்துட்டு நல்லா வந்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப கொரகொரப்பாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது, நடுத்தரமாக கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. நான் அந்த அளவுக்கு வந்துட்டு அரைச்சி எடுத்திருக்கேன். ஏன்னா ஓவராக வந்துட்டு நைஸாக வந்துட்டு அரைக்க முடியாது மிக்சியில். நார்மலாக தான் வந்துட்டு அரைக்க முடியும். சாதம் வந்துட்டு ரெடி ஆயிருச்சு. அதை வந்து கவுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ காளான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தக்காளி வந்துட்டு நல்லா வந்து வதங்கிருச்சு. அதை வந்துட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு மஞ்சத்தூள் மட்டும் நான் வந்து சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கழுவி கட் பண்ணி வச்சுருக்க காளானை வந்து நம்ம இதில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மஞ்சத்தூளோடு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே அந்த சூட்டில் வந்து மூடி போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வச்சுருக்க அந்த ஸ்பைசஸ் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பவுட்ரு, அதை வந்துட்டு நம்ம இதில் வந்து சேர்த்துக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 3 முட்டை வந்துட்டு வேக வச்சுக்கிறேன் பிள்ளைங்களுக்கு எனக்கும். வேறு சைடிஷ் வந்துட்டு வேறு எதுவுமே வந்து செய்யலை. நேற்று வச்ச சாம்பார் வந்து இருக்குது, அதை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதை போட்டு கூட நான் சாப்பிட்ருவேன். பிள்ளைங்களுக்கு வந்து புதுசாகவே தான் வந்து கொடுப்பேன். அவங்க பழசு அந்தளவுக்கு விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரைச்சி வச்சுருந்த ஸ்பைசஸை வந்து இதில் வந்து சேர்த்து அந்த காளானோட நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வேணும்னா அதில் தண்ணி வந்து ஆட் பண்ணலாம். நான் தண்ணி வந்து சேர்க்கலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பூண்டு வந்து இடித்து இதில் வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான காளான் வறுவல் வந்துட்டு ரெடிங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. லாஸ்ட்டாக வந்து உப்பு பத்தாமல் இருந்துச்சு. லைட்டாக உப்பு வந்து சேர்த்து மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து இறக்கிற வேண்டியதான். இப்போ இட்லி மாவுக்கு வந்துட்டு 5 டம்ளர் அரிசி, 1 டம்ளர் உளுந்து அந்த பக்குவத்தில் தான் நான் வந்து எடுத்துக்குவேன். 5க்கு 1 அப்படிங்கிற மாதிரி, 4க்கு 1 அந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா இந்த கடை உளுந்து வந்து எப்படி இருக்குன்னா ஒரு சில டைம்ஸ் கரெக்டாக இருக்குது, ஒரு சில டைம்ஸ் வந்துட்டு உளுந்து அதிகமாகிடுது, அரிசி கம்மியாகிடுது. அதனால் வந்துட்டு 5க்கு 1 அப்படிங்கிற மெஷர்மெண்ட்டில் வந்து போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இட்லியும் வந்துட்டு நல்லா இருக்குது. இட்லி மாவும் ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம இட்லி, தோசை, அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் மிஞ்சுனா பணியாரம் ஊற்றுறது இந்த மாதிரி வேலையெல்லாம் வந்து பார்த்துட்ருப்போம். அதனால வந்துட்டு இது கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காளான் மிளகு வறுவல் ரெடி. அதை வந்து இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆப்பிள் வந்து இருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து தோல் வந்து சீவிட்டு கட் பண்ணி ஜூஸ் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீலர் எடுப்போம்ல, தோல் எடுப்போம்ல, அதை வச்சு எடுத்தால் அது வரவே இல்லை. அது தூக்கி எங்கிட்ட விட்டு எறிஞ்சிட்டு அதுக்கப்புறம் கத்தியிலே நான் வந்துட்டு தோலை வந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பிளை வந்துட்டு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துட்டு காலையில் காய்ச்சின பால் மிச்சம் இருந்துச்சு அதை வந்து இதில் வந்து சேர்த்து நல்லா வந்துட்டு நைஸாக அரைச்சி எடுத்து அதுக்கப்புறம் 2 கண்ணாடி கிளாஸ் வந்துட்டு இருக்குது அதில் வந்து ஊற்றி இனிப்புக்கு வந்துட்டு பிள்ளைங்களுக்கு வந்துட்டு ஹனி போட்டு டிஃப்ரெண்ட்டாக வந்து கொடுத்துருந்தேன். டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்துச்சு. ஹனி போடுறதுனால நம்மளுக்கு வந்துட்டு உடம்புக்கும் வந்துட்டு ரொம்பவே நல்லது, ஹெல்த்தியும் கூட. நீங்கள் வேணும் அப்படின்னா நாட்டு சக்கரை கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். பிள்ளைங்களுக்கு வந்துட்டு கொண்டு வந்து கொடுத்தோன்னே அவங்க என்னதுமா என்னதுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் சொன்னேன் ஆப்பிள் ஜூஸ் குடிங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொடுத்தேன். கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரே என்ஜாய்மெண்ட். டிவி பார்த்துட்டே அவங்க வந்து குடிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் வந்துட்டு ஒரு டம்ளரில் வந்து எடுத்து போட்டு நான் வந்து ஆப்பிள் ஜூஸ் வந்துட்டு கொஞ்சமாக வந்து குடிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பாத்திரம் ஆல்ரெடி விளக்கி வச்சுருந்தது வந்துட்டு எடுத்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ சமைச்சதுக்கு யூஸ் பண்ண பாத்திரம் எல்லாமே இருக்கும் இல்லையா, அதை எல்லாத்தையுமே வந்துட்டு சைட் பை வந்து விளக்கிடலாம். விளக்கி கிச்சன் வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியில் போயிட்டு துவைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த வேலை எல்லாமே வந்துட்டு கடை குடு குடுன்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு பாத்திரம் வந்துட்டு விளக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. விளக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களை வந்துட்டு எடுத்து வைக்க சொல்லலான்னு பார்த்தேன். அப்புறம் அவங்க டிவி வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஒருத்தவங்களை வந்துட்டு வேலைக்கு கூப்பிட்டு அவங்க வந்து எடுத்து வைக்கிறதுக்கு பதிலாக அந்த வேலையை நம்மளே வந்து பார்த்துடலாம் அப்படின்னு தான் வந்துட்டு எனக்கு நடக்கும். பிள்ளைங்களை கூப்பிட்டுட்டே இருந்தால் வரமாட்டாங்க. இவங்களை கூப்பிட்டு வேலை வாங்குறதுக்கு அதுக்கு நம்மளே எடுத்து வச்சிடலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கடன்னு அதனால் இப்போ நானே வந்துட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்துடுறது. யாரையும் வந்துட்டு எதிர்பார்க்குறது இல்லை வேலைக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. முடிஞ்ச வரைக்கும் நம்ம வேலையை வந்துட்டு நம்மளே வந்துட்டு கடன்னு பார்த்துருவோம். எவ்வளோ சிரமமாக இருந்தாலும் அதை நம்மளே பார்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக போயிடும். இப்போ கிச்சன் வேலை எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சுங்க. பாத்திரம் எல்லாமே விளக்கி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் சிங்கையும் வந்துட்டு லைட்டாக வந்து கழுவி விட்டுட்டு கிச்சன் டவலை அதிலே வந்துட்டு லைட்டாக வந்து அலசிட்டேன். ஏன்னா இன்றைக்கி தான் வந்துட்டு துவைச்சி காய வச்ச டவல் தான் அது. இந்த ஈரம் கவுண்டர் டாப்பில் பட்டு அதை துடைக்கிறேன்னா அதுவே வந்துட்டு அந்த கிச்சன் டவல் வந்துட்டு ஃபுல்லாக ஈரமாகிடுது. அதனால லைட்டாக வந்து அலசி கழுவிட்டு அதுக்கப்புறம் புழிஞ்சிட்டு நம்ம வந்துட்டு அப்படியே காய போட்டோம் அப்படின்னா அது வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு காஞ்சிரும். மைக்ரோ ஃபைபர் தான் அந்த டவல், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை வந்து எடுத்து என்னமோ வந்து காலெல்லாம் வந்து தொடச்சிட்டு இருந்தா. அடப்பாவியலா அப்படின்னு சொல்லிட்டு என்னடா பண்ணுற அப்படின்னு பார்த்தா சுபஸ்ரீ வந்துட்டு கையை காட்டவும் அதுக்கப்புறம் அவங்ககிட்ட சிரிக்கவும் இந்த மாதிரியே வந்து போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவளோட கொஞ்சி விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் ட்ரெஸ் எல்லாமே துவைக்க வந்தாச்சு. துவைச்சிட்டு அதுக்கப்புறம் மாடியில் வந்து காய போட்டேன். பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிகப்பு கலர் பெட்ஷீட் இருக்குது. எம்மா அவ்வளோ வெயிட்டு. துவைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதை தூக்கவும் முடியலை, அதை துவைக்கவும் முடியலை. அது என்னைய பிடிச்சி இழுக்குது அந்த மாதிரி இருக்குது. அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. பார்க்குறதுக்கு நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். ஆனால் வந்துட்டு துவைக்கும் போது பார்த்திங்கன்னா ரொம்பவே சிரமம். வட்டையில் உள்ளதையும் வந்துட்டு துவைச்சி எடுத்துகிட்டு வந்து மாடியில் வந்து காய போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஆஃப்டர்நூன் வந்துட்டு பிள்ளைங்களுக்கு சாப்பாடு வந்து போட்டு கொடுத்தேன். பார்த்திங்க அப்படின்னா இந்த செராமிக் பிளேட்டில் வந்துட்டு ஒரு நாள் நான் சாப்பிட்டேன், ஒரு நாள் அஸ்விதா சாப்பிட்டேன். இன்றைக்கி சுபஸ்ரீ வேணும்ட்டா. அதனால் அவளுக்கு மட்டும் சாப்பாடு போட்டு காளான் வறுவல் அதுக்கப்புறம் முட்டை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஆப்பிள் ஜூஸ் இருந்துச்சு அதையும் வந்து ஊற்றி அவளுக்கு வந்துட்டு சாப்பாடு வந்து போட்டு கொடுத்தாச்சு. அந்தளவுக்கு குழம்பு நிறைய ஊற்றியெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. தயிர் வேணும்னா போட்டுவாங்க, இல்லாட்டி இதே போட்டு சாப்பிட்ருவாங்க பிள்ளைங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.